உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட நாயகன், திராவிட சூரியன் தலைவர் தளபதி அவர்கள் நேற்றைக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற மிக சிறப்பான அந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் 2ஆம் கட்டமாக மகளிர் பயன்பெறத்தக்க வகையில் சுமார் 17 லட்சம் மகளிர்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து அனைத்து மகளிருடைய பேராதரவை, பேரன்பை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். தேர்தல் நேரத்தில் 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைந்தால் என்னென்ன திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துவோம் என்று அன்றைக்கு மக்கள் மன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த சாதனை பட்டியலை தேர்தல் அறிக்கையில் தலைவர் தளபதி அவர்கள் வெளியிட்டு மக்கள் மன்றத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து வாக்குறுதியில் சொல்லப்பட்டிருக்கூடிய அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கு தமிழ்நாட்டில் 2021ஆம் ஆண்டிலிருந்து இந்த நிமிடம் வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் என்னென்ன வாக்குறுதிகளை தலைவர் தளபதி அவர்கள் சொன்னாரோ அனைத்து வாக்குறுதிகளையும் 100க்கு 100% நிறைவேற்றிய ஒரு அரசாக இன்றைக்கு திராவிட மாடல் அரசு திகழ்கிறது. அந்த மிக சிறப்பான ஆட்சியை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1,13,00,000 குடும்ப பெண்களுக்கு, மகளிர்களுக்கு அந்த மகளிர் உரிமை தொகையை நம்முடைய தலைவர் அவர்கள் வழங்கினார்கள். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா 17 லட்சம் மகளிர்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை தலைவர் தளபதி அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மகளிர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியில இன்றைக்கு திளைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கோவையிலும் நேற்றைக்கு அந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட அந்த நிமிடம் முதல் பல்வேறு இடங்கள்ல நாங்கள் நேரடியாக சந்தித்த நேரத்தில் மகளிர்கள் இதுவரை கிடைக்காமல் இருந்த அந்த மகளிர் எல்லாம் வந்து அவருடைய அன்பை பரிமாறிக்கொண்டார்கள், நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள். இப்படிப்பட்ட மிக சிறப்பான திட்டங்களை தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் மிக சிறப்பான முறையில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை தொடங்கி வைத்து அனைத்து மகளிருடைய பேரன்பை பெற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.